حي على الفلاح. அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் எதையும் விட, உலகத்திலே கூடிய எந்த ஒன்றையும் விடவும் என்னுடைய அன்பை விட எதுவுமே மிகைக்க முடியாது. அன்பு தான் முந்திக்கணும். قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وعشيرتكم وأزواج وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله. அல்லாஹ் குர்ஆன்ல 8 விஷயத்தை சொல்றான். இந்த 8 விஷயத்தில் ஒன்று அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தீனை விட உங்களுக்கு முஹப்பத்தானதாக இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய சோதனைய வேதனையை நீங்க எதிர்பார்த்துறீங்க. ஆபாஉக்கும் உங்களோட வாப்பா உம்மா, அப்னாஉக்கும் உங்களுடைய குழந்தைகள், வஅஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பம், அதே போல உங்களுடைய சகோதரர்கள், நஷ்டம் வந்துவிடக் கூடாது என்று பயப்படக்கூடிய வியாபாரத்தில் நஷ்டம் வந்துடக் கூடாது என்று நாங்கள் பயப்படுறோம். ஒவ்வொருத்தரும் தஹ்ஷௌன கஸாதஹா வ மசாகின தர்தௌனஹா, உங்களோட விருப்பமான வீட்டின் மீதுள்ள விருப்பம், அது மனிதனுக்கு இயற்கையாக உள்ள விருப்பம். மனிதனுக்கு வீட்டின் மீதுள்ள விருப்பம் இயற்கையாக உள்ள விருப்பம். வ மசாகின தர்தௌனஹா வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா, நீங்க சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணம், இவைகள் அனைத்தை விடவும் அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு மிகைக்க வேண்டும். இன்னைக்கு இவைகளின் மீது உள்ள அன்பின் காரணமாக அல்லாஹ்வுடைய கட்டளைகள் தவிடுபொடியாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குழந்தைக்காக வேண்டி வாப்பா பாவம் செய்கிறார், வியாபாரத்தினால தொழுகை மிஸ் ஆகுது, வியாபாரத்தில் உள்ள முஹப்பத். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லுகிறான், இபாதத் என்று சொன்னால் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். இபாதத் என்றது அல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்துகிற இடம். எனவே இபாதத்தில் 2 விஷயம் வரணும். ஒன்று ஹுப், அல்லாஹ் மீது உள்ள அன்பு. 2வது பணிவு. நாங்கள் எவ்வளவும் பணிஞ்சு போவோம். உலகத்தில் சொல்லுவாங்க, சொல்ல நாங்க செஞ்சு கொண்டு போனா குற்றவனும் அடையான், குற்ற பண்றவனும் அடையான். நாங்க அது சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம். என்ன சோதனை வந்தாலும் சரி, நாங்க உன்னோட தான் இருப்போம். என்ன சோதனையும் வரையிடும். நாங்க கஷ்டத்திலேயும் ஒன்னத்தான் கூப்பிடுவோம், நேரத்தில் கூப்பிட மாட்டோம். புள்ளைக்கு வாப்படிச்சா யாட்ட புள்ளோடும், உம்மாட்டோடும். உம்மடிச்சா யாட்டோடும், வாப்பாட்டோடும். வாப்பம் உம்மா சேர்ந்தடிச்சா யாட்டோடும், உம்மம்மாட்டோடும். நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். யா அல்லாஹ், நீ எப்படி அடித்தாலும் உன்னோட தான் இருப்போம். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. எங்களுக்கு 2வது ஒதுங்கும் தளம் இல்ல, நீயே தான், வேறொருத்தரும் இல்ல. உனக்கிட்டத்தான் நாங்க முறைப்பாடு செய்வோம், உனக்கிட்டத்தான் கையேந்துவோம். நீ தந்தாலும் சரி, தராவிட்டாலும் சரி, நீ தான், எங்களுக்கு வேறொருத்தரும் இல்லை. நாங்க ஒன்ன தவிர வேறொருத்தர் பக்கம் எங்களோட முகத்தை திருப்ப மாட்டோம். இதுதான் எங்கட பணிவு, இதுதான் எங்கட பணிவு. இதுதான், இது 2ம் வரணும் இபாதத்துல. وَإِيَّاكَ نَسْتَعِينُ, உன்னிடமே உதவி தேடுகிறோம். உதவி தேடுறது அல்லாஹ் சொல்றான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல விடயங்கள்ல ஒருத்தருக்கொத்தர் உதவி செய்யுங்க. உதவி செய்யும். அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடுங்க. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம எதுவும் சாதிக்க முடியாது. பத்ருடைய வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவி தான். அல்லாஹ் சொல்றான், பத்ருடைய யுத்தத்தில் சஹாபாக்கள் மலக்குமார கண்ணால கண்டாங்க. وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ, ஆயுத பலமற்ற இருந்த நிலையில நாங்கள் உங்களுக்கு பத்ர்ல யுத்தத்தில் உங்களுக்கு உதவி செய்தோம். முதலாவது 3000 மலக்குமார் இறங்கினாங்க, 5000 மலக்குமார் இறங்கினாங்க. எல்லாத்தையும் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மலக்குமாருடைய உதவியை கண்டு ஈமான பலி கொடுத்துறவானம். வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ், உதவி அல்லாஹ்வின் பக்கத்திலிருந்து தான் வந்துச்சு. நீங்க யாரும் சொல்லக்கூடாது மலக்குமாருடைய உதவியால தான் வெற்றி பெற்றோம் சொல்லி.
யார் உதவியால? மலக்குமாருடைய உதவியாலத்தான் எங்களுக்கு வெற்றின்னு யாரும் சொல்லக்கூடாது. இதை இல்லாம அல்லாஹ் சொல்றான், வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ். உதவி எங்கிருந்து வந்துச்சு? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. ரப்புடைய உதவி. எது நடந்தாலும் சரி உதவி கேட்கிறது அல்லாஹ்ட்டத்தான். وَإِذَا سَأَلْتَ فَاسْأَلِ اللَّهَ وَإِذَا اسْتَعَنْتَ فَاسْتَعِنْ بِاللَّهِ. கேட்டா அல்லாஹ்ட்ட கேளுங்க, உதவி கோரினால் அல்லாஹ்ட்ட உதவி கேளுங்க, வேற யார்ட்டையும் கேட்க வேண்டாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, தந்த தம்பி சின்ன மகன் சின்ன புள்ள அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கொண்டு எங்க வச்சுக்கொண்டு கழுதை குதிரையில அல்லது வாகனத்துல பின்னுக்கு வச்சுக்கொண்டு புள்ளையோட பேசுறாங்க. சில சுன்னத்துகள் இருக்குது, நாங்களும் அமல் செய்யணும். தனிய போறோம் சின்ன புள்ளைய வச்சுக்கொண்டு, சின்ன புள்ள அந்த ஹதீஸ ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு பேசணும். யாரோட பேசணும்? எங்கட புள்ளையோட. ஈமான சொல்லிக் கொடுக்கணும். அப்ப நாங்க யோசிக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட தம்பிக்கு சொல்லிக் கொடுத்தது போல நான் என் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அல்லாஹ் பத்தி சொல்லணும் மகனுக்கு, சின்ன புள்ளைக்கு. சின்ன புள்ளைக்கு அல்லாஹ் பத்தி சொல்லணும். இன்றைக்குள்ள சின்ன புள்ளோட மூளையெல்லாம் பெருசி, பெரியாக்களோட மூளையெல்லாம் சிறுசி. அவங்களோட மூளையில சரியான வேகம், ஸ்பீட் கூட. சுருக்க திங்க் பண்ணுவாங்க, சுருக்க பிடிச்சு கொள்வாங்க. சரியான ட்ரக்ல அவங்கள போட்டுட்டா அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. எங்களுக்கு ஈமான படித்து தருவாங்க, எங்களுக்கு ஈமான படித்து தருவாங்க. ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க அந்த சின்ன புள்ளைக்கு, ஃபைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். என்ன தம்பி, யா குலாம், அன்பு சகோதரரே, அன்பு பையனே, உஅல்லிமுக, நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தாரேன், அவைகளை பாடமாக்கிக்கோ, அவைகளை மனப்பாடம் செஞ்சுக்கோ, அதற்கு பிரயோஜனம் கொடுக்கும் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. என்ன செய்? ஃபைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். கேட்டா அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும். நியத்து வைங்க, இந்த கையை யாருக்கு முன்னாலே நீட்டுறதில்ல. நீட்டுவதாக இருந்தா ரப்புக்கு முன்னால நீட்டுவோம். கேட்டா அல்லாஹ்ட்ட தான் கேட்போம். அவன் தான் உதவி செய்யக்கூடியவன். இது வாழ்க்கையில வரணும், இது வாழ்க்கையில வரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு காட்டினாங்க. ஈமான் அல்லாஹ்ட்ட தான் உதவி, வேற ஒருத்தரும் இல்லை. யார்ட்ட தான்? அல்லாஹ்ட்ட தான். என்ன நோயா? ரப்பிட்ட தான் சொல்லணும், ரப்பிட்ட தான் சொல்லுவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நிக்கிறாங்க நெருப்புக்கு முன்னால. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. ஈமானுடைய பாடம். நெருப்பு பத்துது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டாங்க, ஆடைகளை கூட கலட்டப்பட்டுட்டாங்க. ஆதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. அல்லாஹ் சொல்றான் ஃபஅத்தம்மஹுன்ன, தமாம் செஞ்சிட்டார். தமாம் என்ன? பூர்த்தியாக்கிட்டார். நாங்க குர்ஆனை தமாம் செய்றோம். அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்க சோதிச்சோம். ஃபஅத்தம்மஹுன்ன, அந்த எல்லா சோதனைகளையும் அவர் பூர்த்தி செய்து விட்டார். சொன்னதெல்லாம் செஞ்சிட்டார். நாங்க சொன்னதெல்லாம் செஞ்சார். ஒன்றுமே ஏறாண்டு சொல்லல. மனைவியை கொண்டு துடைச்சோன்னு முட்டாரு, மகன் அறுக்கச்சுன்னு மறுத்தாரு, நெருப்புல கொண்டு போடுறாங்க, போடுங்க பாப்பா பிரச்சனை இல்லைன்னாரு. எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சிட்டார், எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சார். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. எல்லாம் முக்கம்மல், பூர்த்தி. அல்லாஹ் நாங்க அறக்குறையாக செய்யக்கூடியதையும் பூர்த்தியாக்கி அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லாத்தையும் செஞ்சாங்க. நெருப்புக்கு முன்னால் நிற்கிறாங்க. எல்லா படைப்பினங்களும் பார்த்து கொண்டிருக்குது. எல்லா படைப்பினங்களும் என்ன செய்யலாம், என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது. இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் வாஹிதா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தனி மனிதர், அவர் ஒரு உம்மத், அவர் தனி மனிதர். யாரும் இல்லை, வேற யாரும் இல்லை. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மலக்குமார் கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட, என்ன செய்யணும், நாங்க போய் உதவி செய்யவா? சொன்னாங்க, உங்கள்கிட்ட உதவி கேட்டா நீங்க செய்ய, பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட உதவி கேட்டா நீங்க செய்ய, பிரச்சனை இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் கேட்டா செய்யும். அல்லாஹ் எங்களுக்கு கொண்ட தாரத்துக்கு எங்களை சோதிப்பான்.
சும்மா தர மாட்டான். நல்லது சும்மா கிடைக்காது, சோதனைக்கு பிறகுதான் நல்லது கிடைக்கும். நல்லது சும்மா கிடைக்காது, எப்படி கிடைக்கும்? சோதனைக்கு பிறகு தான் கிடைக்கும். அல்லாஹ் சொன்னான், உங்கள்கிட்ட கேட்டா தாராளமா உதவி செய்யுங்க. வந்து கேட்டாங்க ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க, அல கஹாஜா, உங்களுக்கு இது தேவைக்குதா, உதவி செய்யணுமா? என்ன தெரியுமா சொன்னாங்க? தேவைக்குது, ஆனா உங்களின் பக்கம் தேவையில்லை. நான் தேவை உள்ளவன் தான், ஆனா உங்களின் பக்கம் தேவையில்லை. யார் பக்கம் தேவை? என்னையும் உன்னையும் படைத்தவனின் பக்கம் தேவை. அல்லாஹ் சொன்னான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா. அல்லாஹ் இப்ராஹீம் அந்த இடத்துல வச்சுத்தான் ஹலீலாக புறக்கிட்டான். ஹலீல், மறக்காதவர். நெருப்புக்கு முன்னால ஆடைகள் கலைக்கப்பட்ட நிலையில நெருப்பு பத்துது. ஜிப்ரீல் இஸ்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க தான் கேட்கிறாங்க, ஏதும் வேணுமா, உதவி செய்யணுமா? நாங்க என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய உதவி வந்துட்டுடுவோம். அவங்க சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய உதவி அல்ல, இது எனக்கு உங்களோட உதவி தேவையில்லை, எனக்கு உதவி அவன் உதவி நேரடியா வேணும், நேரடியா வேணும். அல்லாஹ் ஆச்சரியமானவன். அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வந்துச்சு? திடீரென்று மழையை பெய்ய வச்சுதான் நெருப்பு நுகுந்திக்கும். மக்கள் சொல்லிப்பாங்க, பை சான்ஸ் மழை பெய்ஞ்சிட்டுது. இது அல்லாஹ்வுடைய உதவி அல்ல. சந்தர்ப்பத்துக்கு ஒரு மழை பெய்ஞ்சிட்டு, அவருடைய வாசி ஸ்டார் விளைஞ்சிட்டு. என்ன விளைஞ்சது? ஸ்டார் விளைஞ்சிட்டு. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, வேகமாக காத்தடிச்சிட்டு. என்னாச்சு? என்ன அவருடைய ஸ்டார் இல்ல. அல்லாஹ் சொல்லிட்டா, நெருப்பு நெருப்பாகவே இருக்கட்டும், நெருப்பு நெருப்பாகவே இருக்கட்டும், அது பத்திர மாதிரி பத்தட்டும். ஆனா எங்கட ஹலீல் நெருப்புக்குள் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா நெருப்ப நாங்க சுவர்க்கமாக்கிடுவோம். நெருப்ப நாங்க சுவர்க்கமாக்கிடுவோம். இன்னைக்கு உம்மத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றாங்க. ஆனா வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்தாலும் கூட அவங்களோட வாழ்க்கை சுவர்க்க வாழ்க்கை. எந்த வாழ்க்கை? சுவர்க்க வாழ்க்கை. அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் இல்லை, அவங்கள்ட்ட ஷிகாயத் இல்லை, முறைப்பாடுகள் இல்லை, அது இல்லை இது இல்லைன்ற பிரச்சனை இல்லை, நோயும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், எல்லாம் நடக்குது அவங்கள. யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி. வெளியில மக்கள் நினைச்சாங்க, நெருப்புக்குள்ள பத்துறாரு பாவம், ஐயோ, நெருப்புக்குள்ள சாகுறார், ஐயோ. ஆனா அல்லாஹ் சொல்றான், இல்ல, இவர் நெருப்புக்குள்ள என்ஜாய் பண்றாரு, சந்தோஷமா இருக்கிறார். அல்லாஹ்தான் கேட்போம், அல்லாஹ்தான் கேட்போம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு இந்த வாயை பழக்குவானாக. இந்த வாயை பழக்கணும். யார்கிட்டையும் கேட்காம அல்லாஹ்ட்ட கேட்கிற பழக்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரணும். அந்த நோக்கத்தில் எனக்கு பேசவும் உங்களுக்கு கேட்கவும் அல்லாஹ் துணை புரிவானாக. இது லேஸ் இல்லை, இதுக்கு பயிற்சி இருக்கணும், இதுக்கு ட்ரெயின் ஆகணும். ட்ரெயின் ஆகும்.